கைஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியான குயிக்கான ஒரு இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கிறேன். எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி வச்சுருக்கேன், நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் கைஸ். இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கடுத்து மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துக்கலாம். வெந்நீர் இங்கே கொதிக்கிற கேப்பில் நமக்கு அது என்னெல்லாம் தேவை, அதாவது பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள்: பிரெட் கிரம்ஸ், அனியன், சால்ட், மட்டன் மசாலா, சில்லி பவுடர், பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா கார்ன்ஃப்ளவர், அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கொரியாண்டர் லீஃப் வந்து போடணும், என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து இதெல்லாம் மட்டும் வச்சு ஈஸியாக பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ரமலான் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் கைஸ். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா செய்யும்போது ரொம்ப வேலை ஈஸியாகவே இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம இதை எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் தேவையான அளவுக்கு மீல் மேக்கர் போட்டுக்கலாம். பொதுவாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பெரிய மீல் மேக்கர் தான் எடுப்பாங்க. என்கிட்ட அது இல்லாத காரணத்திலாம் நான் வந்து சின்ன சின்ன மீல் மேக்கரை வச்சுக்கிறேன். இது 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா இந்த தண்ணியில் கொதிக்கட்டும். இன்றைக்கி தான் எங்களுக்கு 10th தமிழ் போர்டு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள் எக்ஸாம், பயப்படாமல். இனி வர்ற எல்லா எக்ஸாமையும் நல்லா பண்ணுங்கள். தமிழ் எக்ஸாம் எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் டு ஆல். இப்படி கொஞ்சம் உப்பி வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பொடியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த சோயா கொஞ்சம் போட்டுக்கலாம், மீல் மேக்கர். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து டெர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் மசாலா பொடியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம இந்த இன்க்ரீடியன்ட் பண்ணுற கேப்பில் எங்கள் அம்மா வந்து உளுந்த வடை சுட்டு வச்சிருச்சு. அது சுட ஆரம்பிச்சிட்டாங்க. முறுன்னு சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது ரைஸ். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக. இதில் நம்ம டெர் பண்ணி வச்ச இதை போட்டுக்கலாம், மீல் மேக்கரை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால்ஸை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. அடுத்த பால் போடலாம். கிண்டி வைக்க நம்மளோட ஸ்வீட் பால்ஸ் ரெடி ஆகிடும். சட்னி முக்கி கொடுக்கணும்.